வணக்கம் and welcome back to Pretty's Infinity. இன்னைக்கு Pretty's Infinityல பேசிக் வனிலா ஸ்பஞ்ச் கேக் சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் 1 கப் மைதா, 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், 1/3 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் அண்ட் வெனிலா எசன்ஸ், அண்ட் இங்கே வந்து 2 முட்டை அண்ட் 1/2 கப் பட்டர். இந்த ரெண்டுமே 2 ஹவர்ஸ் முன்னாடியே ஃப்ரிட்ஜில் இருந்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சிட்டேன். ஸோ சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு கிளாசிக்கான வனிலா ஸ்பஞ்ச் கேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பேசிக் வனிலா ஸ்பஞ்ச் கேக் வந்து 2-in-1 பர்பஸ் தான். இது வந்து க்ரீம் கேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம். சூப்பர் யம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். மைதா, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா, இந்த மூணுமே வந்து நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ ஜலிச்சு எடுத்தால் ஒரு நல்ல டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும் பேக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஸ்பஞ்சுக்கு. பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா வந்து யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 1/2 கப் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது இந்த மாதிரி சாஃப்டாக. ஸோ இதை அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நல்லா க்ரீமி ஆகிடும். ஸோ இந்த பட்டர் கூட நம்மக்கிட்ட இருக்கிற 1/2 கப் சுகரில் 1/3 ஆஃப் த போர்ஷன் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம இந்த சுகர் பட்டர் மிக்சரை வந்து பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கேக் வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். 2 to 3 minutes நல்லா கண்டினியூஸாக பீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பட்டர் அண்ட் சுகர் மிக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் 1/3 ஆஃப் த சுகர் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் கண்டினியூஸாக வந்து பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நல்லா 2-3 minutes அகெயின் பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீம் வந்து நல்லாவே ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற சுகரையும் ஆட் பண்ணி திருப்பியும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம். சுகர் அண்ட் பட்டர் வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. க்ரீமுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடுச்சு. நம்ம இனிஷியலாக போட்ட 1/2 கப் பட்டரோட குவான்டிட்டி டபுள் ஆகிருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். பிகாஸ் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஏர் இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எக்கு வந்து 1 at a time ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எக்கோட எல்லோவை பிரேக் பண்ணிவிட்டு நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணுங்கள். இனிஷியலாக எக்கு வந்து மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எக்கு, பட்டர், சுகர் எல்லாமே சேர்ந்து ஒரு மெரைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து திருப்பி செகண்ட் எக் வந்து நம்ம பிரேக் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காக ஒரு க்ரீம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்விஸ் மெரைன் பட்டர் க்ரீம் மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் இந்த க்ரீமு. ஸோ இப்போ வந்து நல்லா பீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா வந்து பவுலில் ஸ்டிக் ஆகாமல் வரும். ஸோ க்ரீமுமே வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸ் வருது பாருங்கள். இந்த டைம் நம்ம கையில் க்ரீம் எடுத்து இந்த மாதிரி ரப் பண்ணி பார்த்தா கொஞ்சம் கூட சுகர் வந்து நமக்கு ஃபீலே ஆகாது. நல்ல ஸ்மூத் அண்ட் சில்கியாக நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வெனிலா சுகர் இருந்துச்சு, ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை பேட்சஸாக வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து 1/3 ஆஃப் த ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம் நம்மளோட பேட்டர் கூட. ஸோ ஃபோல்ட் வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா ஃபோல்ட் பண்ணி ஒரு கட் போடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இன்கார்ப்ரேட் பண்ணி வச்சுருக்கிற ஏர் பபிள்ஸ் வந்து பிரேக் ஆகாது. வெட் இன்க்ரீடியண்ட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்மளோட மைதா அண்ட் பால் இந்த ரெண்டுமே வந்து ஆல்டர்னேட்டிவாக நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட இன்கார்ப்ரேட் ஆகியிருக்கிற பபிள்ஸ் வந்து பெருசாக பிரேக் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டான கேக் வந்து நமக்கு கிடைக்கும். ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ட் 3 பேட்சஸாக ஆல்டர்னேட்டிவாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ராதி அண்ட் ஃபோமியாக இருந்துச்சு நம்மளோட பேட்டர். கொஞ்சம் வந்து இந்த கிளாஸ் பேன்லேயும் அண்ட் கொஞ்சம் வந்து நான் கப் கேக்ஸ்லேயும் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ கப் கேக்ஸுக்கு வந்து ஒரு சின்ன டிப் என்னென்னா, டேரெக்டாக கப் கேக் லைனர்ஸ் வச்சு பேக் பண்ணாமல் அடியை வந்து கொஞ்சம் அரிசி போட்டு பண்ணோம்னா நம்மளோட கப் கேக்கோட பாட்டம் வந்து ஸ்டீமில் வெட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஹாஃப் த வே பேட்டர் ஃபில் பண்ணால் போதும். ஏன்னா பேக் ஆனதுக்கப்புறம் ஃப்ளஃபியாக டாப் வரைக்கும் வந்துடும்.
180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் 15 மினிட்ஸ் கப் கேக்ஸை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 25 to 30 மினிட்ஸ் நம்மளோட மெயின் கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நம்மளோட கப் கேக்ஸ் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. கீழே அரிசி போட்டனால ஸ்டீமில் பேஸ் வந்து வெட் ஆகாமல் நல்லா ட்ரையாகவே பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ ஒரு கப் கேக்ஸ்லேயும் வால்நட்ஸ் அண்ட் பீக்கன்ஸ் நான் போட்டு பேக் பண்ணியிருந்தேன். 25 மினிட்ஸில் நம்மளோட லோஃப் கேக்கும் வந்து பேக் ஆகிடுச்சு. டூத் பீக் இன்சர்ட் பண்ணி க்ளீனாக வந்துச்சுன்னா நம்மளோட கேக் வந்து கம்ப்ளீட்டாகவே பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கேக் வந்து சூப்பர் சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லைட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குன்னு. நம்ம பேக்கரிஸில் வாங்குகிற டீ கேக் மாதிரியே ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஷேடில் வந்துருக்கும், ஏன்னா நம்ம ப்ரௌன் சுகர் போட்டிருக்கனால. நம்மளோட கப் கேக்ஸும் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. ஈஸி அண்ட் சிம்பிளாக நம்மளோட வெனிலா ஸ்பஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். Until then, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Bye bye.